பவுட்ரு போடல. பாப்பா மம்மு சாப்பிட்டு போ, வெளில வராதப்போ. மம்மு சாப்பிட்டு வாப்போ. ஹாய். ஹாய், ஹலோ. லைக் போட்டதுக்கு தேங்க்யூ. இன்றைக்கி வந்து மீன் குழம்பு ஆக்சுவலாக. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? இங்கே வந்து 10 மணிக்கு மேலே தான் அமைதியாகவே இருக்குது, இல்லைன்னா ஒரே சத்தமாக தான் இருக்குது. பகல்லையோ நடுவுலையோ லைவே போட முடியல, ஒரே சத்தம். எப்போ பார்த்தாலும் சுற்றி சுற்றி பாட்டு தான். காலையில் 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கோவிலில் பாட்டு, சுப்பிரபாதம். 10 to ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் வேறு வீட்டில் பாடும். 2 மணி 3 மணிக்கு மேலே வேறு வீட்டில் பாட்டு. நல்லாயிருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் அவங்க ஈஸியாக ஐன்னு கூப்பிட்டுக்கிறேன். ஓகே, லைக் போட்டிருக்க கொசு ரொம்ப இருக்குது. எப்படியாவா? யார் கத்துறவா? ஹாய் ஹாய் விஜய். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ஹாய் மக். ஹாய் திலக், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் விஜய், நீங்கள் எப்படி இருக்கீங்க? கோவை மன்னனா? மாமன்னன். ஹாய், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஜஹீர், ஹாய், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? ஆமாம், கொசு கடிக்குது. மீன் குழம்பு நம்ம வீட்டில். சவுண்டு கேட்கலையா? ஹாய் விக்கி, சாப்பிட்டாச்சா? ஹலோ, ஹாய். ஓ, மலேசியா. நம்ம தம்பி கூட ஒருத்தர் மலேசியாவில் இருக்கார். ஆனால் எங்கே இருக்காருன்னு தெரியாது. ஷாதிக், தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் விக்கி, நேற்று நைட்டு இந்த டைமில் நல்ல மழை. சடனாக ஆச்சரியமாக இருக்குது. பார்த்தா 2 நாளைக்கு வானம் மூடி இருக்குது, பயங்கர மழை பெய்யுது. வணக்கம் சென்னையிலேருந்து. வணக்கம். இப்போ டைம் என்ன 11 ஆகுதா? இருங்க வர கரெக்ட் டைம் சொல்கிறேன். 11:15 ஆகிறதுக்கு 2 நிமிஷம் இருக்குது. அதிக போட்டேன் விக்கி. அதிக நாள் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி நான் போடலை. ஏன் அப்படின்னா, லாஸ்ட்டு வீக்காகவே அடிக்கடி நடுவில் வந்து டேப்லெட் எடுத்துகிட்டே இருந்தேன்னா ரொம்ப எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கேப் விட்டு வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணுறது? எனக்கு சென்னை. இங்கே திடீர்னு அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஆச்சரியமாக தான் இருக்குது. பொதுவாக அவ்வளோவா ஜனவரியில் வந்து மழைலாம் நான் பார்க்குறது கிடையாது. நேற்று கொஞ்சம் நல்லாவே நைட்டு மழை வந்துச்சு. பிளாக் காஃபி கிடையாது, வெறுமாவே நான் இஞ்சி தட்டி சுடு தண்ணி குடிப்பேன். இப்போ அது குடிக்கிறதால கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது நிஜமாக. அந்த மாதிரி வெறும் இஞ்சி தண்ணி தொண்டை பயங்கர வலி, எச்சில் முழுங்க முடியல, சாப்பாடு தண்ணி கூட குடிக்க முடியல.